மலேசியால என்னோட ஈவினிங் ரொட்டீன் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? காஞ்ச துணி எல்லாமே எடுக்காம இருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்து நீட்டா மடிச்சு வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட்டு வேலையா. ஹேங்கர்ஸ்ல போட வேண்டியது தனியா ஹேங்கர்ஸ்ல போட்டு வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஷெல்ஃப்ல அடிக்கிற வேண்டியதான். ஃபர்ஸ்ட்டு ஒர்க் டன்னா, செகண்ட் ஒன்னு துவைக்க வேண்டிய துணி எல்லாத்தையும் எடுத்து துவைக்க போட்டாச்சு. காலையில கழுவி வச்சிருந்த பாத்திரம் எல்லாமே இருந்தது. எடுத்து எல்லாத்தையும் அதோட இடத்துல வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தட்டைப்பயிறு தான் இருந்தது வீட்ல. அத போட்டு ஒரு சின்ன அ பயிறு பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக போட்டுட்டேன். உள்ளேயே உப்பு போட்டு ஃபர்ஸ்ட்டு 4 விசில் விட்டு எடுத்துப்பேன். இந்த குக்கர்ல ஒரு டிப்ஸு. ஆக்சுவலி இதில என்னோட குக்கர்ல பார்த்தீங்கன்னா, தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம் திடீர்னு அப்படின்னா, ஃபுல்லா தெறிச்சு அந்த கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாவே நமக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்துரும். இந்த மாதிரி நீங்க இந்த கிச்சன் டிஷ்யூ வைப்ஸ்ன்னு இருக்கும்ல, அத வந்து ஃபோல்ட் பண்ணி குக்கர் மேல போட்டு விசில் போட்டுட்டீங்க அப்படின்னா, எவ்வளோ தான் தண்ணி தெறிச்சாலுமே நமக்கு வந்துட்டு கேஸ் ஸ்டவ்லலாம் ஆகாது. அ அப்புறமா அப்படியே கூடவே காஃபி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால எடுத்து வச்சிருந்தேன். இந்த ஃபார்ம் ஃப்ரெஷ் மில்க் தான் இங்க எங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஊர் மாதிரி மாட்டு பாலுக்குலாம் வழியே கிடையாது. அதனால ஃபார்ம் ஃப்ரெஷ் எடுத்து அதையும் ஊத்தி ஒரு சைடு வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன். அப்படியே சைடு பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல நெறைய பாத்திரம் இருந்தது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டு போட்டிருந்த பாத்திரம், அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டு பக்கத்துல இருக்க ரோட்ல பார்த்தீங்கன்னா, டிராஃபிக்கே இல்ல. ஃப்ரைடே ஈவினிங் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன் சீக்கிரம். இப்ப இந்த ரம்ஜான் டைம்ங்கிறதுனால மோஸ்ட்லி எல்லாருமே ஷார்ப்பா 5:00, 4:00 வந்து எல்லாருமே போயிடுவாங்க. ஸோ ரோடு ரொம்பவே எம்ப்டியா இருந்தது. 1, 2 கார்ஸ் தான் போயிட்டு இருந்தது. இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, எங்க வீட்டு கிச்சன்லேருந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ட்வின் டவர்ஸ் தெரியும். ஸோ அதையும் அப்படியே உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க. ஹஸ்பண்ட் திடீர்னு டீ வேணும்னு கேட்டதுனால, காஃபி பிளான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, டீ போட ஆரம்பிச்சுட்டேன். எங்க வீட்ல எல்லாருக்குமே டீ வந்துட்டு எப்பவுமே ஏலக்காய், இஞ்சி போட்டா மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும், சாதாரண டீய விட. ஸோ அதனால எப்பவுமே நான் வந்து ரெடிமேடா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பேன். ஏலக்காய், அப்புறமா மோஸ்ட்லி ஏலக்காவுமே பொடி பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இன்னைக்கு அது இல்ல என்கிட்ட. அதனால எடுத்து கொஞ்சம் இடிச்சு வச்சுக்கிட்டேன். இஞ்சி எப்பவுமே நான் வந்து அரைச்சு ஸ்டோரேஜ்ல வச்சுருவேன். ஏன் அப்டின்னா, இப்ப ஹஸ்பண்டே திடீர்னு டீ போடுறாங்க அப்டின்னாலும், எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால அதுவுமே வச்சிருப்பேன். எல்லாமே இஞ்சி, ஏலக்காய், டீ தூள் எல்லாமே போட்டு, ஆனா பால் லைட்டா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு இது எல்லாமே ஆட் பண்ணுவேன். ஸ்டார்ட்டிங்லேயே போட மாட்டேன். இதுதான் என்னோட குட்டி கிச்சன். என்னோட கிச்சன் டூர் வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சுண்டல் மாதிரி தட்டப்பயிறு தாளிச்சு விட்டுட்டு, ஹஸ்பண்டுக்கு சூடா டீ ஊத்தி அ குடுத்துட்டேன். நானுமே ஒரு கப்ல எடுத்து குடிச்சுட்டு முடிச்சுட்டேன். பார்க்கவே ரொம்ப அப்படைசிங்கா இருந்தது. தட்டப்பயிரும், காஃபியும். ஆக்சுவலி லைட்டா மழை பெய்ற மாதிரி இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு சூடா இத சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆஸ் யூசுவல் கடவுளுக்கு தீப தூப மலர்களால ஒரு அஞ்சலி செலுத்திட்டு, எங்களோட ப்ரேயரையும் போட்டு இந்த ஃப்ரைடே ஈவினிங்கா முடிச்சுட்டோம்.